உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போறோம். குரு வக்ர நிலைக்கு வரப்போறார். அதாவது குரு இப்போ அதிசார பயிற்சியின் மூலியமா கடகராசிக்குள்ள இருக்கார். கடகராசியில இருந்துட்டு இருக்கார். அதிசார நிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். அதாவது தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது அதிசார பயிற்சி. ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருக்கிறார். அதாவது மிதுனத்திலிருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் இருக்காரு. இப்போ திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதுன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார். அதுக்கு பேர் தான் வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்ஸில் திரும்ப மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது நம்ம நவம்பர் 18ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். மிதுன ராசிக்குள்ளே வந்த பின்னாடியுமே வக்ர நிலை தொடர்ந்து, அதாவது நம்ம மார்ச் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்குது, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 119 நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 12 ராசிகளில் ஒரு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி ஏன் பாக்கியஸ்தானம்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, 9ஆம் ஸ்தானம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். ஸோ அந்த வகையில் நம்ம ராசி மண்டலத்திற்கே பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய 9ஆம் வீடு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஸோ அதனால் நம்ம தனுசு ராசிக்காரர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். அது மட்டும் இல்லாமல் கண்ணியவான்கள். அதாவது யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும், கெடுத்து பிழைக்கணும், வாழணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒரு சரியான முறையான வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரர்கள் தான். நிறைய திறன் பெற்றவர்கள் எல்லா விஷயத்துலையும். அதாவது ஒரு திறமையாக செயல்படக்கூடிய, செய்கிற செயலை மதிநுட்பத்தோட ஒரு நுட்பமாக அணுகி செய்யக்கூடிய, யாரும் கவனிக்காத விஷயங்கள்லாம் கூட தன்னுடைய கவனத்தை கொடுத்து சின்ன சின்ன பிழைகளையும் சரிப்படுத்தி ஒரு சரியான ஒரு செயல்களில் திருத்தமாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் தான். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அவங்கள தான் நம்ம நேர்மை இதுக்கெல்லாம் அடையாளமாக, நியாயம் இதெல்லாம் அடையாளமாக சொல்லுவோம் இல்லையா. தனுசு ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இணையான ஒரு நேர்மைக்காக ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அதாவது இந்த ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அரசு அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கெல்லாம் தலையே இட மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதாவது ஒரு தன்னுடைய கடமையை செய்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஆதாயத்தை கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்காத நபர்களாக நம்ம தான் எளிமையாக ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு, கண்ணியவான்கள் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேர் வாங்கக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியது ஸ்தானம் பார்த்திங்கன்னா சிம்மராசி. சிம்மராசி அதிபதி சூரியன். சூரியனையே பாக்கியவான்களாக, அதாவது பாக்கியாதிபதியாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதை விட ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் வியாழன். வியாழன் தான் முழு சுபகிரகம் நம்ம சொல்லுவோம். முழு சுபகிரகம், ஒரு குரு அம்சம் அப்படி அவருக்கு உண்டு. ஸோ அதனால் ஒரு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய, நாம் தவறு செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் நம்ம சரியாக இருக்கணும், நம்ம கடமைகளை நம்ம பரிபூர்ணமாக சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்களோட ஒரு ஒரு முழு ஆச்சாரமான ஒரு மனிதராக வாழக்கூடியவங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். இவங்களுக்கு நம்மளுடைய இந்த குரு பகவானுடைய இந்த வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 119 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிநாதன், அவர் தான் வக்ர நிலையில் இருந்துகிட்ருக்காரு. குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் இருப்பார். இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு அவர் மிதுன ராசியில் பயணித்து அதிசார நிலையில் கடகராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல மறைஞ்ச நிலையில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் நவம்பர் 18ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆக போகிறார். அதிசாரத்தில் முன்கூட்டியே தான் வர வேண்டிய, அதாவது 2026 ஜூன் மாதம் வர வேண்டிய கடகராசிக்கு முன்கூட்டியே இப்போயே அவர் வந்துட்டார். இதுக்கு பேர் தான் அதிசாரம்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதிசார நிலையில் குரு பயிற்சியாகி கடகராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் தன்னுடைய வக்ர பயிற்சியை துவங்குறாரு. அதாவது திரும்ப மிதுன ராசிக்கு போக போகிறாரு. ஸோ மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா 1 மாதம் இருக்குது. நவம்பர் 18ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பயணம் இருக்கும். அந்த பயணத்துக்கு அப்புறம் அங்கே மிதுன ராசிக்குள்ளே போன பின்னாடியும் வக்ர நிலையிலே தொடருவார். வக்ர நிலையில் தொடர்றது பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா
மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிலைன்றது இருக்க போகுது. ஆக மொத்தம் 119 நாட்கள் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிலையில இருக்க போறார். இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் முழு சுபகிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு எண்ணற்ற யோகங்கள குடுக்க போறார் அப்படின்னு தான் நம்ம உள்ளபடியே சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இப்ப ராசிக்கே குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து, இதுநாள் வரைக்கும் இருந்த உங்க மேல இருந்த அவச்சொற்கள், அவப்பெயர்கள், உங்களால முடியாதுன்னு நீங்க உங்கள தாழ்வா நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு, அ எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு பாசிட்டிவான மனநிலை உங்களுக்கு வந்துரும். அது போக அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நற்பெயர் அதாவது உங்க பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் இந்த சின்ன சின்ன காலத்தில 8ஆம் இடத்துக்கு அதிசாரத்தில குரு வந்த இந்த சின்ன காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களும், போராட்டங்களும் தொழில் ஸ்தானத்திலயும், குடும்பத்திலயும் நெறைய வந்திருக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து விலகுறதுக்கான ஒரு சூழல வந்து குரு அது வக்ர நிலையில வந்து மிதுன ராசிக்குள்ள வந்த பின்னாடி உங்களுக்கு குடுக்க போறாரு. ஸோ, அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். ராசிக்கு குரு ஒரு பார்வை அப்படின்றது வந்து ரொம்ப சிறந்த உன்னதமான விஷயம். அதுபோக குரு எங்க இருக்காருன்னா 7ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த பங்குதாரர்கள், உங்கள் வாழ்க்கை துணை, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா முக்கியமா அவருடைய பார்வை. குருவுடைய பார்வை வந்து நம்ம பிரதானமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்க போறாரு. உங்க 11ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை அப்படின்றது ரொம்ப சிறந்த ஒரு ராஜயோகம். ஆ லாபஸ்தானமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமா வரக்கூடியது துலா ராசி. துலா ராசி சுக்கிரனோட வீடு, சுபகிரகத்தோட வீடு. அ ஒரு சுபகிரகத்தோட வீட்டுக்கு இன்னொரு சுபகிரகமான குரு பகவானோட பார்வை கிடைக்கும்போது, நல்ல கல்வி மாணவர்களுக்கு நல்ல கல்வி, கல்வியில முன்னேற்றம், கல்வியால நற்பெயர்கள் வாங்குறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்கான யோகங்கள், அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், பொன் பொருள் சேர்க்கை, வண்டி வாகன யோகங்கள் எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு குரு பகவான் வந்துட்டாரு. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க ஆசை, விருப்பங்கள் அனைத்தையும் உங்களோட முயற்சியால நீங்க வெல்லக்கூடிய ஒரு காலச்சூழலையும் குரு பகவான் குடுக்க போறார். வாக்கிய கணிதப்படி கும்பராசியில தொடரக்கூடிய சனி பகவானும், அதனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ராகுவும் 2 பேரும் அசுபகிரகங்களா வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்து அசுபகிரகங்கள் நல்ல யோக பலன்கள குடுப்பாங்க அப்படின்றது தான் ஜோதிட விதி. அப்படி யோக பலன்கள குடுத்துட்டு இருக்கக்கூடிய அசுபர்களுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது கூடுதல் பலம் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஸோ குரு எல்லா வகையிலுமே வந்து உங்களுக்கு வந்து வக்ர நிலையில இருக்கும்போது, தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள மிக சிறப்பா இன்னும் கூடுதலாக்கி குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி, ராகுவுக்கு அவர் குடுக்குற பார்வை பலன் மூலியமா திரிகோண தொடர்பு ஏற்பட்டு, பொருளாதார ரீதியாவும், தொழில் சார்ந்த, உழைப்பு சார்ந்த விஷயங்கள்லயும் நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா வகையிலயும் குருவுடைய வக்ர நிலையும், அதை தாண்டி அவர் தொடரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் க மிதுன ராசியில் தொடரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சிறந்த அதியோக ராஜயோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மையா இருக்கு. மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்துல இருக்காரு, அதிசாரத்துல இருக்காரு, எந்த நிலையில வேணா இருக்கட்டும், அத பத்தி கவலையப்படாதீங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, முழு சுபகிரகம். அவருடைய மகத்துவத்த ஒரு ஜோதிடரா நான் நெறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய பேரோட ஜாதகங்கள தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ தோஷம் இருக்கும். குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது. உண்ம ஜோதிட சாஸ்திரம் அதான் சித்தநாதர்கள் அதான் சொல்றாங்க. குரு பார்த்துட்டா அந்த தோஷத்த வந்து தோஷமா எடுத்துக்க வேண்டியதில்ல. அது யோகமா தான் வேலை செய்யுன்றத சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம். செவ்வாய் 2, 4, 7, 8ல இருந்தா தோஷம். 7, 8, 12ல இருந்தா தோஷம். ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்தா, அவங்களோட சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன், குரு பகவான் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லன்ற மாரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு செவ்வாய் அப்படின்னா, பஞ்சனை தோஷம். அது செய்யும். ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தா மட்டும் இல்ல. அதுக்கு திரிகோண நிலைகள்ல செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாரியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம், சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப செவ்வாய் தோஷத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய, அதை யோகமா மாத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அ கிரகமா நம்ம சுப கிரகமான குரு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள தான் குடுப்பார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மைய தான் செய்வார். நல்லத செஞ்சு திருத்துவோம். நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்" அப்படின்ற அடிப்படையில தன்னோட பகைவர்களுக்கும்
தன்னால கூடுமான வரைக்கும் நல்லத செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரே தவிர்த்து, நெகட்டிவான பலன்கள குடுத்து கெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் தான் நம்மளுடைய குரு பகவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 119 நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வக்ர காலம் அப்படின்றது. ஸோ, இதில வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்கள குடுப்பாரு அப்படின்றது மாரி, இத தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம். இத தாண்டி கோச்சார கிரகங்களும் நம்ம கணக்கு இருக்கு. முக்கிய கிரகமா இந்த அரச அ ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்கு. கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம வந்து உங்களோட சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது. ஜோதிடமே அதுதான். ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, விதி, மதி, கதி அப்படின்ற 3 நிலைகள்ல தான் இயங்குது. இதில விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி, அ கதி அப்படின்றது சூரியன். இந்த 3 நிலைகள வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும். இப்ப நம்ம வீடியோக்கள்ல நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதி அப்படின்ற சந்திரன் ராசிய வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதுபடி பார்த்துருக்கோம். அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் குடுப்பாரு அப்படின்றத பார்த்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் கூடுதலான விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்கள நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கு உதவ தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.